ஒரு காரியம், ஒரு அந்தஸ்து, ஒரு ஐடென்டிட்டி நோவாவுக்கு கொடுக்கப்பட்டது. அது என்ன என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, அவன் நீதிமான். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு ரட்சிப்பு அருளப்பட்டு இருந்தது. அப்ப நோவாவுடைய பொறுப்பு இந்த இடத்துல என்னன்னு சொன்னா, அவன் பேழையை கட்டுகிறாரோ, மற்றவர்களை காப்பாற்றுகிறாரோ, மற்றவர்களை பேழைக்குள்ளாக அவர் கொண்டு வருகிறாரோ, அவரோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர் காத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், தமக்கு அருளப்பட்ட ரட்சிப்பை அவர் முதலாவது காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நிறைய பேர் ஊழியம் செய்றாங்க, நிறைய பேர் பொறுப்புகளை செய்கிறாங்க. ஆனால் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பையும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தத்தையும் நிறைய பேர் இழந்து போய் ஊழியத்தை செய்கிறாங்க. அப்போ பாருங்க, பொறுப்பை செய்கிற நாம் நமக்கென்று நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய பொக்கிஷமாக நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை, நமக்கென்று கொடுக்கப்பட்ட பரிசுத்தத்தை, நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மேலான வாழ்க்கையை, அந்த ஸ்தானத்தை நாம் முதலாவது காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம கையில ஆண்டவர் ரட்சிப்பு என்ற அந்த பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கிறார். எந்த அளவுக்கு நம்ம மற்றவர்களுடைய ரட்சிப்புக்கு நம்ம உத்தரவாதம் எடுக்கிறோமோ, முதலாவது என்னுடைய ரட்சிப்புக்கு நான் உத்தரவாதத்தை எடுக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் மண்டி போட்டுமா, ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கண்ணீரோடு கூட, ஆண்டவரே நீர் வருகிற நாளிலே என்னிடத்தில் நீர் விசுவாசத்தை காண வேண்டும். என்னிடத்தில் நீர் கொடுக்கப்பட்ட இந்த ஸ்தானம், நீதிமான் என்ற ஸ்தானத்தை, நீர் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்பு என்ற ஸ்தானத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும். இட் இஸ் a responsibility.